சீதாராமன் சீரியல் மார்ச் 18 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா அவங்களோட டெய்லர்ஸ் எல்லாத்தையுமே வேலை முடிஞ்சதும் வேன் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி வேனில் ஏறி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நான்சி அதுக்குள்ளே ஒரு லேடி போலீஸ்க்கு பணம் கொடுத்து அந்த டெய்லர்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஒரு 2 நாளைக்கு உள்ளே வைக்கணும், அவங்க சொன்னபடி வேலையை முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், சரிங்க மேடம் 15 நாளைக்கு உள்ளே வச்சிடலாம் விடுங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த லேடி போலீஸ் நான்சி கிட்ட சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த வேனை மறைச்சு அந்த டெய்லர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, நாங்கள்லாம் மகளிர் சுய உதவி குழுவிலேருந்து கார்மெண்ட்ஸ் ஒர்க்குக்காக போயிட்டு வரோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த லேடி போலீஸ் இங்கே பாருங்கள், திருப்பி பேசியிருக்கக்கூடாது, அப்படி பேசுனீங்கன்னா உங்களை வேறு ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லோரும் பயந்து போய் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்குள்ளே டெய்லர்ஸ் வீட்டு ஆளுங்க எல்லாருமே சீதா கிட்ட போய் அவங்கெல்லாம் இன்னும் வீடு சேரல அப்படின்னு சொல்லவும், சீதா, சேது, மீரா எல்லாரும் அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்குள்ளே நான்சியை போய் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், அந்த டெய்லர்ஸ் எல்லாருமே காணோன்னா அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கணும், சொல்லுங்கள், நாங்கள் வேலையை முடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களையெல்லாம் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சீதா கேட்க, இங்கே பாருங்கள், நான் இப்போ தூங்கிட்டு தானே இருந்தேன், என்னை எதுக்கு தேவையில்லாமல் கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க, அவங்கள காணோன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், அவங்க எல்லாரையுமே நல்லபடியாக நான் வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பேன், இது அந்த முத்தாரம்மன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சத்தியம் பண்ணுறாங்க சீதா. அதை கேட்டதுமே நான்சி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க, ராமா ஐபிஎஸ் வரட்டும், அவர் கண்டிப்பாக உங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாரையும் நல்லபடியாக உங்ககிட்ட ஒப்படைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. காலையில் ராம் வந்துடுறாங்க. ராம் நான்சி விசாரிக்கிறாங்க. அதுக்குள்ளே சத்யா, பிரியா, அஞ்சலி எல்லாருமே வந்துடுறாங்க. அர்ச்சனா சுபாஷ் கிட்ட விசாரிக்கவும் அவங்க தடுமாறி பதில் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே என்னன்னா அம்மா அப்பாவையே இவ்வளோ கொஷின் கேட்டுட்ருக்க, அவங்க கம்பெனி நல்லதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா, கோவில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்திருக்காங்க நம்ம கம்பெனிக்காக அப்படின்னு சொல்லவும், என்ன பிச்சை எடுத்தாங்களாங்கிறாங்க ராம். ஆமாம், நான் பிச்சை எடுத்தாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியுமா, நம்ம கம்பெனி நல்லபடியாக எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான், நீங்கள் என்னடானா அவங்களே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லவும், பாஸ் இப்போ தான் ஒவ்வொன்றா வெளியே வருது அப்படின்னு சீதா சொல்ல, சரி எந்த கோவிலில் உட்காந்து பிச்சை எடுத்தாங்கங்கிறாங்க ராம். நாங்கள் காலேஜ் முடித்து வர வழியில் ஒரு கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலில் தான் உட்காந்து பிச்சை எடுத்தாங்க, அந்த காசை கொண்டு போய் கோவில் உண்டியெல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லவும், சரி சித்தப்பா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் என் கூட வெளியே வரீங்களா அப்படின்னு ராம் கூப்பிட, சரின்னு சுபாஷும் கிளம்பி போகிறாங்க. அதுக்குள்ளே டெய்லர்ஸ் வீட்டு ஆளுங்க எல்லாருக்கிட்டேயுமே இன்னும் அரை மணி நேரத்தில் உங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாரும் திரும்பி வந்துடுவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் அங்கேருந்து சுபாஷை கூட்டிகிட்டு ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போய் சொல்லுங்கள், அவங்கள எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, சுபாஷ் அப்படியே தடுமாறி பதில் சொல்லிட்டுருக்காங்க. அதை பார்த்ததுமே ராம் டவுட் பல்லார்னு ஒரு அறை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லத்தி எடுத்துகிட்டு வர சொல்லி போடுன்னு போடுறாங்க சுபாஷை. இவரை லாக்கப்பில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லவும், சரிங்க சார் அதே மாதிரி பண்ணிடலாங்கிறாங்க. சரி அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, எதுக்கு அர்ச்சனா வர சொல்லணுங்கிறாங்க சுபாஷ். வர சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கவும், வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமோட ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கவும், என்ன நம்பர் மறந்து போச்சா, இந்த நம்பர் மறந்து போச்சா இல்லை ஹைதராபாத் நம்பர் மறந்து போச்சா அப்படின்னு ராம் கேட்கவும், இல்லை ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அர்ச்சனாங்கிறாங்க. லவ் அப்புறம் பண்ணிக்கலாம், முதல்ல இப்போ ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அவங்க இங்கே வர்றதே யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பாக நான்சிக்கு தெரியக்கூடாது, வெளியே போலீஸ் ஜீப் நிற்கும், அதில் ஏறி வர சொல்லுங்கள் அப்படின்னு ராம் சொல்லவும், அதே மாதிரி சுபாஷ் அர்ச்சனா கிட்ட சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அர்ச்சனா போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அவங்கக்கிட்ட விசாரித்து பார்க்குறாங்க. அவங்களும் எந்த பதிலும் சொல்லலை. இப்போ மட்டும் நீங்கள் சொல்லலைண்ணா அவ்வளோதான், சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன், லேடி போலீஸை விட்டு அடிக்க வச்சுருவேன் அப்படின்னு ராம் சொல்லவும், சரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் நான்சி தான் காரணம், அவங்க தான் லேடி போலீஸ்க்கு பணம் கொடுத்து அந்த டெய்லர்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ண வச்சாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், சரி எந்த போலீஸ் ஸ்டேஷனுங்கிறாங்க ராம். அதெல்லாம் எனக்கு தெரியாது ராம், ஆனால் நீங்கள் முதல்ல குடியிருந்தீங்களா ஒரு வீடு, அந்த ஏரியாவில் இருக்கிற ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், சரின்னு ராம் பக்கத்தில் இருக்கிற போலீஸ்கிட்ட எந்த போலீஸ் ஸ்டேஷன் விசாரிங்கங்கிறாங்க. அவரும் விசாரித்து பார்த்துட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷன்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. அர்ச்சனா வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான்சி பார்க்கலன்னு நினச்சிட்டு வருவாங்க. ஆனால் நான்சி அவங்கள எப்படியோ பார்த்துடுறாங்க. உடனே அர்ச்சனா ஏதாவது உளறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி, ராம் எப்படியும் நீங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவான், அதனால் அந்த டெய்லர்ஸை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வைக்க வேணாம், வேறு எங்கேயாச்சும் கொண்டு போய் வைங்க அப்படின்னு நான்சி சொல்லவும், லேடி போலீஸ் வெளியே இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட இவங்களை போலீஸ் ஸ்டேஷனில் வைக்க முடியாது, இப்போ தான் நான்சி மேடம் கால் பண்ணி சொன்னாங்க, உடனே வேனில் ஏற்றி சிட்டி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்ருங்க, ராம் ஐபிஎஸ் வந்துடுவார் அப்படின்னு சொல்லவும்,
அவங்களும் அதே மாதிரி வேன் டிரைவருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அந்த டெய்லர்ஸ் எல்லாம் வேனில் ஏற்றி சிட்டி ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறதுக்காக. அதுக்குள்ளே ராம் வந்து கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. டெய்லர்ஸையும் பார்த்துடுறாங்க. வணக்கம் ராம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.